டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்துக்கு வந்து ரிலீஸுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. சந்தானம் நடிப்பில் வந்து ஆர்யா வந்து மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் வந்து தயாரித்திருக்கின்ற திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 16ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே படத்தின் பாடல்கள் ட்ரெய்லர்கள் எல்லாம் வந்து செம ரீச் ஆகியிருக்கின்றது. இந்நிலையில் வாரக்கிழமை வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக வந்து காத்திருக்கின்றது. இந்நிலையில் இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே என்டர்டெயின்மெண்ட் உரிமையாளரான ரமேஷ்குமார் வந்து இந்த திரைப்படத்தை வந்து வெளியிடுவதற்கு தடை கோரி வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனுவை வந்து வழங்கியிருக்கின்றார். ஆர்கே என்டர்டெயின்மெண்ட் உரிமையாளர் ரமேஷ்குமார் வந்து தொடுத்த வழக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ற டைட்டில் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பதாகவும் அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ற டைட்டிலை வந்து தன்னுடைய அனுமதியின்றி ஆர்யா வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்கின்றார் என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மனுவாக வந்து தொடுத்திருக்கின்றார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்யா வந்து இதற்கு வந்து சரியான பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு வந்து இட்டிருக்கின்றது. இந்த ஆர்கே என்டர்டெயின்மெண்ட் தான் இதன் ஃபர்ஸ்ட் பார்ட்டான டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தை வந்து தயாரித்திருந்தது என்பதும் வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து சந்தானத்தின் சபாபதி என்ற திரைப்படத்தையும் வந்து ஆர்கே என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து தயாரித்திருந்தது என்பதும் வந்து இங்கு வந்து குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த திரைப்படம் வந்து வருகின்ற மே மாதம் 16ஆம் தேதி இந்த வழக்கு தொடரும் பட்சத்தில் சில வேளைகளில் ரிலீஸ் வந்து பின்னுக்கு போகலாம். இந்நிலையில் ரசிகர்கள் வந்து மிகவும் வந்து எக்ஸைட்டாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்குறதுக்காக வந்து காத்திருக்காங்க.